அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு சாய்பாபாவுடைய ஒரு பூஜையை பற்றி உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அந்த பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். இது எல்லாரும் பயனடைஞ்சு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். இது சத்தியம். இது நான் சொல்லலை, சாய்பாபாவே சொல்லியிருக்காரு. இந்த பூஜைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஸ்தவண மஞ்சரி அப்படின்னு ஒரு புக்கு. அது பாபா உயிரோடு இருக்கிறபோது அவர் சொல்லி தாஸ்கனு மகாராஜ் அவர்னால் எழுதப்பட்டது இந்த புத்தகம். இது பார்க்குறதுக்கு சின்ன புக்காக தெரியும் உங்களுக்கெல்லாம். ஆனால் இந்த புக்கோட மகிமை ஏராளம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன மனசில் நினச்சிட்டு படிக்கிறீங்களோ அப்படியே ததாஸ்துன்னு சாய்பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார். இது எப்போ படிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, இது ஏகாதசியில் தான் ஆரம்பிக்கணும். ஏகாதசியில் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கணும். பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னா எல்லாரும் 3 மணி 3:20 அப்படிலாம் சொல்லுவாள். உண்மையாக பிரம்ம முகூர்த்தம் எப்போ அப்படின்னு கேட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய உதயம் இன்றைக்கி 5 மணிக்கு ஆறுது அப்படின்னா அந்த 5 மணிலேருந்து 1.5 மணி நேரம் கழிச்சுடணும். அது கழிச்சா எவ்வளோ வருதோ அதான் பிரம்ம முகூர்த்தம். ஒவ்வொரு நாள் பிரம்ம முகூர்த்தம் மாறி மாறி வரும். அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறபோது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அன்றைக்கி ஏகாதசி அன்னைக்கு காலங்கார்த்தால் காலை கடன்கள்லாம் முடித்த பிறகு நீங்கள் குளிச்சுட்டு வாசத்தெளித்து கோலம் போட்டு சுவாமி முன்னாடி விளக்கேற்றணும். ஒரு பலகால கோலம் போடணும். அந்த கோலம் போட்டுட்டு உங்கள் ஃபஸ்ட்டு பிள்ளையார், அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வம், அப்புறம் நம்ம சாய்பாபா 3 பேரையும் அந்த பலகால கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சுக்கணும். இந்த படித்து முடிக்கிற வரைக்கும் யாரோடையுமே பேசக்கூடாது. நீங்கள் முதல் நாளே உங்கள் குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் சொல்லணும், இந்த மாதிரி நான் ஒரு விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு புக்கு படிக்க போகிறேன், நீங்கள் யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி யாருமே உங்கள் ஆத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திக்கிறது கஷ்டம்தான். சப்போஸ் எல்லாருமே எழுந்திருக்கிற மாதிரி சில குடும்பத்தில் இருப்பாங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிற அவங்களுக்காக தான் இந்த தகவலை நான் சொல்கிறேன். இதை எப்படி படிக்கணும்னா ஒரு மேட் போட்டுட்டு தான் படிக்கணும். அந்த பிரம்ம முகூர்த்தம் போது கரெக்டாக நீங்கள் விளக்கு ஏற்றிடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், விநாயகரை நம்ம விநாயகரோட சோஸ்திரம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகா உங்களுக்கு நமஸ்காரம் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 16 அருகம்பில் எடுத்துக்கணும். எடுத்து ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணிகாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் கணாதிபாய நமக, ஓம் தூமகேதவே நமக, ஓம் கணாத்யக்ஷாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜானனாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் சூர்பகர்ணாய நமக, ஓம் ஹேரம்பாய நமக, ஓம் ஸ்ரீ ஸ்கந்த பூர்வஜாயை நமக. நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு அருகம்பில்லை எடுத்து விநாயகர் பாதத்தில் போட்டுறணும். விநாயகர் கிளாஸ்லேயோ கல்லுலேயோ வைக்கக்கூடாது. எருக்கம் விநாயகர் வச்சுக்கலாம். இல்லைன்னா பசும் சாணத்தில் பிடிச்சி அதோட சென்டரில் அருகம்பில்லை வச்சு அந்த மாதிரி பூஜை பண்ணலாம். இல்லை மஞ்சள் பிள்ளையார் வைக்கலாம். இதுதான் அந்த பூஜையோட ஸ்டார்டிங். 2வது உங்கள் குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வத்துக்கு 2 ரூபா முடிஞ்சு வைங்கோ. ஒரு மஞ்சள் துணியில் எழுதி 2 ரூபாயை வச்சுட்டு, சப்போஸ் உங்களோட குலதெய்வம் முனீஸ்வரனாக இருக்கலாம், இல்லை அம்மனாக இருக்கலாம், அந்த இனிஷியலை மறக்காமல் போட்டு அந்த ரூபாயை கட்டி அவரோட பாதத்தில் வச்சுருங்கோ. அடுத்தது நம்ம சாய்பாபா ஷீரடிக்கு போகும்போது இந்த 2 ரூபாயை முடிஞ்சு அவரோட உண்டியலில் போட்டுடணும். அதுவும் ஒரு மஞ்சள் துணியில் எஸ்ன்னு போட்டு முடிஞ்சு வச்சுடணும். இப்போது நீங்கள் ஸ்தவண மஞ்சரியை படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முக்கியமாக இந்த படிக்கிறம்போது நீங்கள் என்ன பிரார்த்தனையோ ஒரு பிரார்த்தனை வைங்க.
ஒரு பிரார்த்தனையை வச்சு அந்த ரூ. 2 முடிஞ்சு வச்சுட்டு அந்த பிரார்த்தனையை ஃபஸ்ட்டு இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிடணும். இந்த மாதிரி பிரார்த்தனை, என்னுடைய குழந்தை வந்து +2 பாஸ் பண்ணி விட்டான், நன்றி, உங்களுடைய ஆசீர்வாதத்தில் பாஸ் பண்ணி விட்டான், நன்றி அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லணும். எப்போ பண்ணாலும் பாசிட்டிவாக தான் சொல்லணும். நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம் பிரார்த்தனை. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 வைங்க. அந்த 1 சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு. 100 இல்லை, 200% இது சக்ஸஸ். இது வந்து சாய்பாபாவே இந்த புக்கை படிக்கிறபோது சொல்லியிருப்பார், இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு. அந்த மாதிரி ஒரு மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவா இல்லையா? பார்க்குறதுக்கு என்ன இத்தினூண்டு புக்கு, இது ₹10 புக்கு, இந்த புக்கில் போய் நிறைவேறுமான்னு கேட்பேள். இது வந்து மகான் எழுதினது. அவர் உயிரோடு இருக்கிறபோது தாஸ்கனு மகராஜனால் இது எழுதப்பட்டது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, குழந்த பாக்கியம் இல்லையா, குழந்த பாக்கியம், படுத்த படுக்கையாக இருக்காங்களா, யாராவது முடியாமல் உடனே எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க, வேலை இல்லையா, வேலை, என்ன உலகத்தில் என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அது உடனே நடந்துடும். இது நீங்கள் 9 ஏகாதேசி, 11 ஏகாதேசி, 21 ஏகாதேசின்னு கூட வச்சுக்கலாம். என்ன உங்களுக்கு லைஃப் லாங் கூட நான் இதை பாராயணம் பண்ணி நான் வந்து இந்த பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன் கூட நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது, சத்தியமானது. இதை ஒவ்வொருத்தரும் படித்து இந்த பூஜையை பண்ணி எல்லாருமே நீங்கள் பயனடைஞ்சு பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதை ஒவ்வொருத்தரும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு நிறைவேறி விட்டது அப்படின்னு. இது ஏகாதேசியில் தான் இந்த இது பண்ணணும். வெறும் நாளில் நீங்கள் டெய்லி படிக்கலாம், இல்லை வியாழக்கிழமை கூட படிக்கலாம். ஏகாதேசியில் தான் ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும். ஏகாதேசியில் விரதம் இருக்கணும். அந்த விரதம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமாக கார்த்தாலேருந்து நைட்டு வரைக்கும் ரைஸ் தொடவே கூடாது. நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்வி சாப்பிட்றவங்களா இருந்தால் அன்றைக்கி என்வியே வீட்டில் பண்ணக்கூடாது. சாதாரணமாக வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம். இல்லை என்னால் ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவா பாயசம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பாயசத்தையே நீங்கள் குடிக்கலாம். சாயந்தரம் ஏதாவது ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்க முடியலன்னா கோதுமை ரவை உப்புமா பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி பண்ணி இந்த பூஜையை வெற்றிகரமாக நீங்கள் நடத்துங்க. நான் வந்து ஸ்தவண மஞ்சரியை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.